السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. கண்ணிமிக்க இந்த மன்ற விழாவினுடைய தலைவர் முதல்வர் அவர்களே மற்றும் மாநில ஜமாத் உலமாவுடைய தலைவர் அவர்களே மற்றும் சிறப்புரையாளராக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மஹதரி ஹசரத் அவர்களே மற்றும் உள்ள பேராசிரியர் பெருமக்களே, உலமா பெருமக்களே, சமுதாய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய அருளும் பெருமானாருடைய ஆசையும் எப்பொழுதும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க மாணவ செல்வங்களே, இந்த விழாவினுடைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புனிதமான அங்கமாக கருதப்படுகிறது. உங்களுடைய நாவன்மையை பறைசாற்றுவதற்காக வேண்டி இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணிமிக்க மாணவர்களே, பேச்சாற்றலும் சரி எல்லா சிறப்புகளையும் நீங்கள் சிறந்து வழங்க வேண்டும் என்றால் அறிவாற்றலை கூட்ட வேண்டும், அறிவாற்றலை பெருக்க வேண்டும். அறிவு என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் சொன்ன உத்தரவு, ஒரே உத்தரவு, ஒரு ரப்பி சிதுனி இல்மா ஊத்தீத்து இல்மல் அவ்வளி வல் ஆகிரி, முன்னோர்களுடைய இல்மையும் பின்னோர்களுடையுமே நான் கொடுக்கப்பட்டேன் என்ற பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னால் இல்மா அதிகமாக கேளுங்க பெருமானார். அப்போ இல்முக்குங்கிற அறிவுக்கு முடிவே இல்லை. அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கபூர் வர. அறிவு என்று எடுத்துக்கொண்டால் 6 அறிவு படைத்தவன் மனிதன். மரத்துக்கு ஓரறிவு, புழுக்களுக்கு ஈரறிவு, பறவை பாம்புகளுக்கு 3 அறிவு, புழுக்களுக்கு ஈரறிவு, பறவை பாம்புகளுக்கு 3 அறிவு, கோழி தும்பிகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு அல்லாஹ் 6ஆம் முறையை பகுத்தறிவை கொடுத்தான். பகுத்தறிவு என்பது பொதுவானது, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அது இல்லாவிட்டால் மிருகமாக ஆயிடுவான். மிருகத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லாது. அது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானது பகுத்தறிவு என்பது. ஆனால் இந்த பகுத்தறிவை மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்ந்தால் ஒரு பொது அவாமன்னாசாகத்தான் வாழ முடியும். உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால், நாம் கொண்ட உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய லட்சியவாதியாக நாம் ஆக வேண்டும் என்றால் 7ஆம் அறிவை நாம் அடைய வேண்டும், 8ஆம் அறிவை அடைய வேண்டும். 7ஆம் அறிவு அப்படின்னா என்ன அறிவு? 7ஆம் 6 அறிவு மாத்திரம் போதாது. 6 அறிவு இருந்தால் மனிதனாக வாழ்ந்துடலாம். சாதாரணமாக ஒரு பொது அவாமுன்னாசாக வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் 6 அறிவு இருந்தால். ஆனால் லட்சியமுள்ள லட்சியவாதியாக மாறணும்னா 7ஆம் அறிவு இருக்கணும், 8ஆம் அறிவு இருக்கணும். 7ஆம் அறிவு சமயோசித அறிவு. சமயோசித அறிவு என்பது எந்தவித சங்கடமான நிகழ்விலும் துவண்டு விடாமல் சரியான நிலையை நின்று மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கும் தன்மை தான் சமயோசிதம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், துவண்டு போகும் நிலை வந்தாலும், கீழே விழுந்தாலும் மீசை மண் விட்டாங்கிற மாதிரி, ஏன்னா நாம் அப்படி எழுந்து நிற்கிறது தான் சமயோசித அறிவு. அதுக்கு சில உதாரணம் காட்ட. ஒரு உதாரணம், வாஷிங்டன் புக்கர் என்பவர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற இலக்கியவாதி. அவர் புகழ் பெறுவதற்கு முன்னால் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறார். அவர் கருப்பு இனத்தவர். அந்த பாதிரிமார் சொல்கிறாங்க, நீ கருப்பு இனத்தவனை உள்ளே அனுமதிக்க முடியாது. இவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்தார். சுமார் 10 வருடங்கள் கழித்து புகழ் பெற்ற பிறகு, பெரிய இலக்கியமாக புகழ் பெற்ற எல்லாரும் புகழ் பெற்ற பிறகு இப்போ அவங்க அனுமதிப்பாங்கன்னு போகிறார். அப்பவும் அவங்க அனுமதிக்கலை பாதிரிமார்கள். அவங்க இவரை நகத்தியமாக கேட்குறாங்க, கடவுள்கிட்ட கேட்டீங்களா, அவர் என்ன சொன்னார் அப்படி சிரிச்சுட்டே கேட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் அவர் தன்னுடைய சமயோசிதமான அறிவை பயன்படுத்தி
அவர்கள் நெற்றியில் அடி வாங்குறமாக பதில் சொன்னார். கடவுள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இனத்துவேஷம் கொள்கிறாங்களே, என்னங்க எல்லா படைப்பும் ஒன்று தானே, உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் இயேசுநாதர் சொன்னார், நானே அந்த சர்ச்சுக்கு போகல, நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான். பாதிரி மகனை முகம் அப்படியே தொங்கி விட்டு பாருங்க, தனக்கு சிக்கலான கட்டங்கள் வரும்பொழுது கூட துவண்டு விடாமல் சரியான பதிலை நிறுத்தி வைத்தான் சமயோசிதமான அறிவு. இதை 7ஆம் அறிவுங்கிறான். டாக்டர் எம்ஜிஆர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் 1977 முதல் முறையாக ஏன்னா ஆட்சியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைத்திருக்கும் பொழுது கலைஞர் எழுந்து பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் எழுந்து. கலைஞர் சொல்கிறார், இந்த ஆட்சி அதிகாரங்கள் தான் எங்களுக்கு புரிதல்ல, மிக பழையது. சொல்லப்போனால் நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி இலைகள் தான் இந்த அதிகாரங்கள் அப்படின்னு. அப்போ ஒரு முதலமைச்சர் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நாம் இப்போ தான் புதுசாக ஆட்சி வந்திருக்கோம், நமக்கு நம்முடைய அதிகாரத்தை பற்றி எச்சி இலைகள் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் எந்த விதமான கோபப்படவில்லை, எழுந்தார். தனக்கே ஒரு புன்முறுவலோடு அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீங்க கணக்கை பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே அந்த கணக்கில் பொருளாதார பிரச்சனைனால அவர் நீக்கப்பட்டார், புது கட்சி ஆரம்பித்தார், இதை வெற்றி பெற்றார். அதை சாலையாக சொல்லிட்டாரு, நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீங்க கணக்கு பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். அவன் எதிராளியினுடைய தாக்குதல் எவ்வளவு இதாக இருந்தாலும் துவண்டு விடாமல் பதில் கொடுப்பது தான் சமயோசிதமான அறிவு, 7ஆம் அறிவு. ஒரு முக்கியமான விஷயம், கவியரசர் வைரமுத்து 6ஆவதாக விருது பெறுகிறார். 6வது விருது பெறும் பொழுது விருது பெற்று விட்டார். கவித்துறையிலே எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய டாக்டர் கலைஞர் கருணாநிதியை போய் பார்த்து வாழ்த்து பெற வேண்டும் என்று அவர் வீட்டுக்கு செல்கிறார். டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நிலைமை அப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவர் 6வது முறையாக முதல்வராக கூடிய தகுதியை இழந்து தோற்று போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கா வருத்தத்தோடு. 6வது முறையாக முதல்வராகக்கூடிய வாய்ப்பை இழந்து தோற்று வீட்டில் உட்கார்ந்துருக்கார், ஒரு சங்கடமான நிலையில் உட்கார்ந்துருக்கார். அப்போ போய் இவர் வாழ்த்து பெற போகிறார் கவியரசர் வைரமுத்து. அப்போ கருணாநிதி அவர் தன்னுடைய நிலை எவ்வளவு இதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட தோண்டி விடாமல் அழகாக சொன்னார், எனக்குத்தான் மக்கள் 6வது முறையாக ஏன்னா முதல்வர் பதவியை தரவில்லை, உனக்காவது 6வது விருது தந்தாங்களே அப்படின்னு பாராட்டினார். கவியரசர் சொல்கிறாரு, இதற்காகத்தான் நாங்கள் அவரை கொண்டாடுறோம். எத்தகைய நிலையிலும் அசையாமல் நின்று பதில் பேசுகிறா பாருங்க, இதுக்காக தான் நாங்கள் அவரை கொண்டாடுறோம். அவர் ஒரு அரசியல்வாதி என்பதற்காக கொண்டாடவில்லை. இப்படி எந்த நிலையிலுமே தன்னை விட்டு கொடுக்காமல், தன் நிலை பெறலாமல், மலை அசைந்தால் நான் அசைய மாட்டேன் என்று யார் நின்று பேசுகிறாங்களோ அவர்கள் தான் சமயோசித அறிவு உள்ளவர்கள். 8ஆம் அறிவு ஒன்று இருக்குது, அதான் நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு உள்ளது. அந்த ஆராய்ச்சியாளர் எந்த ஒரு பொருளையும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர்கள் மத்திய ஒரு வாத்தியார் கேட்குறார், ஒரு கேள்வி ஒரு மாணவன்கிட்ட கேட்குறார், தம்பி இந்த மேசையை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது, வித்தியாசமாக சொல்லு அப்படிங்க. அது ஒரு மேசை, டேபிள் மேசை, வித்தியாசமாக சொல்லுப்பா. அப்போ அவன் தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அவன் சொல்கிறான், சார் இந்த மேசை ஒரு மானம் கெட்டது, ஏன்னா 5000 போடாமல் நிற்கிது பாருங்க. அவன் எப்படி அவனோட சிந்தனை வருது பாருங்க. இதுதான் நுண்ணறிவுங்கிறது. இந்த நுண்ணறிவை பெற்றவர்கள் தான் இமாம்களாக உயர்ந்தார்கள், கல்வி கேள்விகளிலே சிறந்தவர்கள் ஆனார்கள். இல்லை அவனுடைய பார்வையில் அப்படி தெரியும்.
இமாம்கள் இந்த நுண்ணறிவை பெற்றிருந்தார்கள். அல்லாமா காதி இயார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய நீதிபதியாக இருந்தாங்க. அவர்கிட்ட 2 பேர் வர்றாங்க வடக்குக்கு. ஒருத்தன் சொல்கிறான், நீதிபதியோட இவர்கிட்ட நான் அமானித பொருள் கொடுத்து வைத்திருந்தேன், இல்லைன்னு மறுக்கிறார். அவன் சொல்கிறான் தரவே இல்லைங்க. அப்போ அல்லாமா காதி இயார் குழம்புறாங்களே, சொல்கிறாங்க நீ எங்கனை வச்சு அந்த பொருளை அம்மானு கொடுத்தேன், குறிப்பிட்ட இந்த இடத்துல கொடுத்தேன், அந்த இடத்துக்கு அடையாளம் இருக்குதா? ஆமாம், அங்கே ஒரு மரம் இருக்குது, அதை வச்சு கொடுத்தேன், அவனை வச்சு கொடுத்தேன். சரி, இப்போ சொன்னாங்க, சரி நீ அந்த மரத்துக்கிட்ட போய் தேடிப்பார், ஒருவேளை நீ அந்த மரத்துக்கிட்ட மறந்து போய் பொருளை புதைச்சிருக்கலாம். அந்த காலத்தை புதைக்கிற வளமை, இந்த காலத்தை பேங்கு எல்லாம் கிடையாது, இல்லை புதைச்சி வச்சார், விடாமல் வச்சார், புதைச்சி வச்சுக்கலாம், போய் தேடிப்பார் அப்படின்னா. நீ போப்பான். இவனை திருடன் என்று சொல்லப்பட்டவன், அமானியத்தை மறுத்தவனை, நீ அவன் வர இங்கே இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம் வேண்டாம், அவன் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு. பிறகு தன்னுடைய வழக்குகளில் அவங்க ஈடுபட்டாங்க. காதி இயார் ரஹ்மத்துல்லாஹி திடீரென அவன் பக்கம் திரும்பி, ஏப்பா இப்போ அவன் அங்கே போய் சேர்ந்துருப்பானா அப்படின்னு கேட்டாங்க. அவன் உளறிட்டான், இப்போ போய் சேர்ந்துக்க மாட்டான், ரொம்ப தூரம் நீதிபதிகள் மாட்டிக்கிட்டான். திடீரென கேட்டவொடனே அவன் தன்னை மறந்து போய் இப்போ போய் அவன் சேர்ந்துக்க மாட்டான், அது இதோட ரொம்ப தூரமான இடம் அப்படின்னு. அப்போ அவன் புரிஞ்சு போச்சு, அவனுக்கும் மத்தியிலே அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கிறது. கடுமையாக விசாரித்து ஒப்புக்கொண்டான். இதுதான் நுண்ணறிவுங்கிறது. சஹாபாக்கள் நுண்ணறிவு இருந்துச்சு. அல்லாமா சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிச்சுக்கான மக்களுக்கு மத்தியில், அல் வுது மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பு தொட்டதுக்கு ஒது செய்யணும். அந்த ஹதீஸ் மன்சூக் என்று எடுக்கப்பட்டுச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தாங்க, நெருப்பு தொட்டதை சாப்பிட்டா உடனே ஒது செய்யணும். இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. இந்த ஹதீஸுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் முடியுமா? வெண்ணி போன வெண்ணி குடிக்கிறதுக்காண்டி இந்த வெண்ணி நெருப்பு தொட்டது தான், இதை குடித்தா ஒரு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. போய் அவங்களுடைய இஸ்லால் ஆதாரம் தெரிஞ்சு பாத்திலா போனது. இதெல்லாம் நுட்ப அறிவின் மூலமாக சஹாபாக்கள் கண்ட சட்டங்கள். இந்த சஹாபாக்கள் கண்ட சட்டங்களை மறுக்கப்படுகிறது. ஆனால் அவங்க தங்களுடைய நுண்ணறிவால் ஏற்றினாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய அவையில் ஒரு பெண்மணி வந்தாங்க. சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய கணவர் இரவெல்லாம் விழித்து வணங்குறாரு, அல்லாஹ்வை ரொம்ப வணங்குறாரு, விழித்து வணங்குறாரு. நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் அல்லாஹ் வணங்குறாரு. அப்படியாம்மா? கணவனை இப்படி போடக்கூடிய பெண்களை காண்பது அரிது, நீ ரொம்ப அழகாக கணவனை புகழுகிறாய், நீ பெண்களில் சிறந்தவள்மா, உன்னப்பா எந்த பெண்ணும் கணவனை புகழலை அப்படின்னு. அந்த பெண்ணு கிளம்பி போகிறான். அப்போ சீனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த பெண்ணு கணவனை புகழவில்லை, கணவனை வெட்டி புகார் சொல்கிறா, உங்கள்கிட்ட புகார் சொல்கிறாளா? புகழ்ந்ததாகமாக தெரியுது. இல்லை, அவள் புகார் சொல்கிறா. என்ன புகார் சொல்கிறா? இரவெல்லாம் அந்த ஆள் குர்ஆனை ஓதுவதையும் தொழுதும் கழிச்சிட்றான், என்னுடைய ஹக்கை கவனிப்பதில்லை, என்கிட்ட வர்றதில்லை என்று அவள் புகார் சொல்கிறான். எப்படி வழங்குறாங்க பாருங்க. சபையோரெல்லாம் வழங்குறான். அவள் சொன்ன நிகழ்ச்சி வேற. ஆனால் அங்கே உபயோக அவர் எல்லாமும் சொல்லிட்டாங்க, அவள் புகார் சொல்ல வந்திருக்கா. அப்படியா? உடனே அடையும். அவள் திரும்ப அழைக்கப்பட்டான். என்னம்மா? ஆமாம், அவர் சொல்கிறது உண்மை தான், என் கணவர் என்னை கவனிப்பதே இல்லை, எப்போ பார்த்தாலும் இரவில் குர்ஆன் ஓதி தொழுதுகிட்டு வணங்கிட்டு நிற்கிறாரு, மனைவியினுடைய ஹக்கை என்ன செய்யலாரு பேருன்னு. சீனா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய இந்த நிலையை நீ உணர்ந்ததுனால அந்த பெண்ணு விஷயமா நீயே தீர்ப்பு செய்ய அப்படிங்கிறான். சீனா உபயோக ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா அமீருல் முஃமினீன், ஒரு ஆண்மகன் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டால்
ஒவ்வொரு பெண்ணிடமும் அவன் 3 நாளைக்கு பிறகுதான் வருவான். அப்படிதானே? 3ஆவது தான் வருவான். எனவே இவர் 3 நாளைக்கு அவர் இபாதத் செய்து கொள்ளலாம். 4ஆவது நாள் கட்டாயமாக அவர் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, சஹாபாக்கள் எப்படி ஆய்வு செய்திருக்காங்க பாருங்க. இமாம்களுடைய இதை நுண்ணறிவுங்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கொண்டு வந்த இல்முக்கும் ஷரியத்துக்கும் உதாரணம் 3 ஒரு பெருமழை பெய்யும் பொழுது நிலங்கள் 3ஆ பிரியும். ஒரு நிலம் தரிசு நிலம், தண்ணீரை உள்வாங்கிடும், ஆனால் எந்த விதமான விளைச்சலும் காட்டாது, கட்டாந்தர பூமி. இன்னொரு நிலம் இருக்கிறது, தண்ணீரை தேக்கி வைத்து மக்கள் புழக்கத்துக்கு வழிவகுக்கும், குளம் போன்று இருக்கும். இன்னொரு பூமி இருக்கிறது, தண்ணீரை உள்வாங்கி செடி கொடிகளை, தானியங்களை, கனிகளை வெளிப்படுத்தும். இது போன்று தான் 3 மனிதர்கள் இருக்காங்க. தண்ணீரை உள்வாங்கி எந்த விதமான இதுவும் பயனும் கொடுக்காத பூமி, சாதாரண அறிவுபடுத்த பாமர மக்கள், மார்க்க கல்வி இல்லாதவர்கள். தண்ணீரை சேர்த்து வைத்து மக்களுக்கு பயன் கொடுக்கிற, குளம் போன்று பயன் கொடுக்கிறவர்கள் ஆலிம்கள், உலமா பெருமக்கள். தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு பயனாக கொடுக்கிறார்கள். தண்ணீரை உள்வாங்கி, ஏன்னா செடி கொடிகளாக, தாவரங்களாக, பூக்களாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இமாம்கள் என்ற 3ஆம் வகுப்பார். அவங்க செய்திகளை உள்வாங்கி சட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவைய 8 பெற்றவர்களால் நீங்கள் திகழ வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, சஹாபாவுடைய வாழ்க்கையில நுண்ணறி விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்து படித்தாலே உங்களுக்கு நுண்ணறி வந்துடும், நல்லா கொடுத்துருவோம். சேனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழக்கு ஒன்று வருது. ஒருவன் சிங்க வேட்டைக்காக குழி தோண்டியிருக்கிறான். சிங்க வேட்டைக்காக அந்த குழிக்குள்ள சிங்கம் விழுந்து விட்டது. எல்லாரும் போய் சுற்றின்னு பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க விழுந்த சிங்கத்தை. இப்போ அப்படியே நடக்குது. சஹாபாக்கள் பார்த்துருக்காங்க. விழுந்த சிங்கம் பரிதாபமாக இருக்கும்ல, அதை ரசித்து பார்த்துருக்காங்க. திடீரென ஒரு ஆள் கால் சறுக்கி அந்த குழிக்குள் விழுகிறார். விழும்பொழுது என்ன செய்கிறாருன்னா, ஒரு தாந்து இருக்கா, இன்னொரு ஆளையும் பிடிச்சி இழுத்து விடுறார். 2ஆம் 3ஆம் முறை பிடிச்சி இழுத்து விடுறார். 3ஆம் 4ஆம் முறை பிடிச்சிருக்கிறார். 4 பேரும் குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. சிங்கம் பசியோட கோபத்தோடு இருந்துச்சு. 4 பேரையும் தாக்கிய 4 பேரும் இறந்துட்டாங்க. இந்த வழக்கை அறிஞர்களான வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே குற்றவாளியாக கருதப்படக்கூடியவன் யாருன்னா, சிங்க வேட்டைக்காக கூட்டிட்டு வந்தானே அவன் தான். ஆனால் அவனை அவன் மக்களை கொல்வதற்காக கூட்டிட்டு தோண்டவில்லை, தன்னுடைய வியாபாரத்துக்காக கூட்டிட்டு தோண்டிருக்கான். அவன் இயற்கையாக நடந்த கொலை, இதுக்கு பழி வாங்க முடியாது. தியத்து என்ற பணையத் தொகை கொடுக்க வேண்டும். எப்படி பணையத்தொகை எப்படி கொடுக்கிறது சொன்னாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. முதல்ல விழுந்தானே அவனுக்கு ருபு கொடுங்க, 4ல் 1 பாகம் கொடுங்க. அவனுக்கு பணையத்தொகை 4ல் 1 பாகம், மற்ற 3 பாகம் மற்றவனுக்கு கொடுத்துருங்க. 2வது அவனை பிடிச்சி விழுந்தானே அவனுக்கு சுலுசு 3ல் 1 பாகம் கொடுங்க. 3வதாக விழுந்தானே அவனுக்கு நிஸ்பு பாதி தீயத்து கொடுங்க. 4வதாக விழுந்தானே அவனுக்கு முழு பணையத்தொகை கொடுங்க. அல்லாமா இப்னு ரஹ்மத்துல்லாஹி பதில் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. முதல் நாள் தான் விழும்போது 2ஆம் ஆள் இழுத்தான், அதன் மூலமாக அவன் கொலையாளியாக ஆகிறான். அதனால் அவனுக்கு கால் தீயத்து தான். 2ஆம் ஆள் தான் விழும்போது 3வது ஆளை பிடிச்சி இழுத்துட்டு விழுந்தான், ஆனால் அவனுக்கு கொலையாளியாக ஆகிறான். 3ஆம் ஆள் தான் விடும்போது 4ஆம் ஆளை பிடிச்சி இழுத்துட்டு விழுந்தான்,
ஏன் அவனுக்கு கொலையாளியாக இப்போ ஒருத்தன் கொலையாளியாக இருக்கானோ, 4ஆம் மாதம் என்ன செய்யலை, யாரை பிடிச்சி இழுக்கல, அவனுக்கு மட்டும் முழு பணயத்தொகையை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார். இந்த தீர்ப்பை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்று ஹதீதுகளில் பார்க்கிறோம். கண்ணியமிக்க மாணவர்களே, நீங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் பகுத்தறிவு போதும். ஆனால் லட்சியவாதியாக வாழ வேண்டும் என்றால் 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு பெற வேண்டும். இமாம்கள் அப்படி பெற்றிருந்தார்கள். இன்னும் வரலாறுகளாக கிதாபுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாமா பைலாவி எழுதிய கிதாபு, ஏன்னா அல்லாமா ஜமக்ஷரி இமாம் எழுதிய கிதாபு, இவைகள்லாம் இன்னும் மக்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற வரலாறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க 7ஆம் அறிவு 8ஆம் அறிவை பெற்றிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாது அல்லாமா அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கிறார். மாதவிடாய் உள்ள ஒரு பெண்ணு ஜனாசா குடிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்கிறார். மாதவிடாய் உள்ள பெண்ணு ஜனனம் அல்லாமா அஹ்மத் சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க கூடும், ஜாயிஸ், மாதவிடாய் உள்ள பெண்ணு ஜனாசா குடிப்பாட்டலாம். இமாம் அஹ்மத் கேட்குறாங்க மாணவர்கிட்ட, அபூ ஹனீஃபாவை, இதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? நீங்கள் நடத்தின பாடம் தான் கூறுவேன். என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அவங்க மாதவிடாய் இருக்க காலத்தில் பாயை எடுத்துவான்னு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் மாதவிடாயாக இருக்கேன், மாதவிடா உன் கையில் இல்லையே என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் எனக்கு ஆதாரம் யார் ரசூலுல்லாஹ். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா நான் சொல்கிறாங்க, நான் ஹைலா இருக்கின்ற மாதவிடா இருக்கின்ற காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலிருந்து தன்னுடைய தலையை நீட்டுவாக, நான் தலைவாரி விடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 ஹதீஸின் மூலமாகத்தான் நான் இவர்களுக்கு ஜனாசாவை குடிப்பாட்டு கூடும் என்று நான் சொன்னேன். பாருங்க, இந்த ஊர் அப்போ அல்லாமா அஹ்மத் சொல்றாங்க, வாழ்த்துறாங்க, சட்ட மேதைகளே இமாம்களே, சட்ட மேதைகளே இமாம்களே, நாங்களெல்லாம் மருந்து வியாபாரிகள் தான், நீங்கள் மருத்துவ விஞ்ஞானிகள். நாங்களெல்லாம் என்ன செய்யறோம், வேட்டையாடி கொண்டு வரக்கூடியவர்கள், நீங்கள் தான் அதை சமைக்கிறவர்கள் என்று புகழ்கிறார். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7ஆம் 8ஆம் அறிவை பெற்றவர்களாக, வாழ்க்கையில் எல்லா லட்சியத்தையும் வென்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.